ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கானா அண்ட் ரமேஷ் காமெடி சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லணும்னா அவசியமே இல்லை. மலேசியாவில் வாழ்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும் அந்த கானாவும் ரமேஷும் யாருன்னு. அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்க படமும் சரி அவங்க காமெடியும் சரி பார்த்து வளர்ந்த பையன் நான். ஸோ இன்றைக்கி அவங்களோட காமெடியை பார்க்க போகிறேன். அது இல்லாமல் அவங்க படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாயா பிரபு இருந்தாலும் சரி, டேக் ஈஸி பாலிசியும் சரி, அப்புறம் ஒன்று படம் கம்பம் கத்துவா, அவங்க அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பிடிச்ச ஒரு படம். அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்பூஃபும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு படத்தையும் காமெடியாக எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி பாட்டு கூட தமிழ் பாட்டை கூட மலாய்ப்பாட்டாக மாற்றிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்குறதுக்கும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி. 3 பேரும் சூப்பர். ரமேஷும் சரி, கானா சார் அண்ட் ராஜி சிம்ரன் 3 பேரும் அல்டிமேட். இப்போ வரைக்கும் அவங்களோட படத்தை இப்போ வரைக்கும் 90 கிட்ஸை யாருமேனாலும் மறக்க முடியாது, அது உண்மை. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கானா சாரோடையும் ரமேஷ் சாரோட காமெடி சீன்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறையா வரப்போகுது. காமெடி சீன்ஸ்னு இந்த மாதிரி சீரீஸ் ஒரு செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடலாம். நான் உங்கள் தேவேந்திரன், இது தேவ் ரியாக்ஷன். ஸோ வாங்க. ஸோ ரெடியாக இன்றைக்குள்ள வீடியோ பார்த்துடலாம். கானா அண்ட் ரமேஷ் காமெடி சீன்ஸ். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ணா வயிறு நிறைய சாப்பிட்டு ஓகே. அப்புறம் 2 ஜொக்கோ உட்காந்துருக்கு. ஜொக்கோ பற்றி மட்டும் பேசாத. அன்னைக்கு ஜொக்கோ பற்றி சொல்லி தான் எனக்கு மங்கோப்பில் மாட்டி விட்டேன். இது தேவையா இருந்தாலும் இது 2 ஜொக்கோடா ரமேஷ். எனக்கு இன்னும் முதல்ல முடிவு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ண இரு, நானே சொல்கிறேன். அந்த போட சட்டை என்னோட அப்படி எங்க முடி போட்ட பொண்ணு எனக்கு ஓகே. இவரும் வராது. இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. அண்ணே ஃபஸ்ட் இதில் 2 லிட்டர் கொடுங்க. காசெல்லாம் கொடுத்து மறக்காது. காசா வாங்கினா அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். 2 லிட்டர் தான் கேட்குறான், கொடுத்துட்டு போகண்டா. ஏய், காசை கொடுத்து பழக்காத. பக்கத்தில் சரக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு தான் கட்டுவாண்டா. அண்ணே உங்களுக்கு எதுக்குல சிரமம்? நீங்கள் விட்டீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேண்ணே. அவெல்லாம் சொல்கிறாங்கல்ல சாப்பிடுன்ட்டு, உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே. சாப்பிடு முதலாளி. அண்ணே சாப்பிட என்னென்ன இருக்கு? சாப்பிட எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. கடவுளே, இவர் ஃபுல் மீல்ஸ் இது அப்படி இருக்காரு.
நம்ம சாப்பிட்டு இருக்காங்க அவங்க. சும்மா ஒரு காலத்துல ஆட போறாங்க, ஆட வேணாம். பார்த்து பார்த்து அடிச்சுக்க போகுது. வாழைப்பழம் பச்சை நாள் வாழைப்பழம் இல்லை. போலாம். ஏய், இவன் சாப்பிட்றத பார்த்தா கையில் இருக்கிற காசு பத்தாது போல இருக்கு. ரமேஷ், இவன் சாப்பிட்றத பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் வருதுறான். அந்த தொல்லை தாங்க முடியாம தான் அங்கே ஒடியாந்தான். பாரு, என்னத்தான் இருந்தாலும் சாப்பாடு என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுது. சும்மாதான்டா. பாரு, மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணிட்டீங்க. ராத்திரி சாப்பாடு ஏதாவது கொஞ்சமா பொக்கு பண்ணிடுவான். ராத்திரி சாப்பாடு ராத்திரி சாப்பாடு நிலமை தெரியாம பேசாத. உனக்கு இதுவே அதிகம். ஒழுங்கா மூட்டுக்கிட்டு சாப்பிடு. ஐயோ, என்னது அல்வா கொண்டு வைக்கிறீங்க? நாங்கள் அல்வா ஆர்டர் பண்ணலையே. எங்க கடையில 70க்கு மேல சாப்பிட்டாக்கா ஃப்ரீயா அல்வா கொடுப்போம். எவ்வளவு? பில்லு 93 60 காசு. நீங்க சாப்பிட்டதோட சேர்த்து. என்னது 93 60 காசா? ஏய், இவ்வளோ ஒன்னால வந்தது. அவன் 2 மணி தான் கேட்டான். பேசாடு கொடுத்து அனுப்பியிருப்பேன். சாப்பாடு வாங்கி கூட காசை கொடுத்து பார்க்காதுங்க. இது தேவையா? 1 மாசத்து சாப்பாடு ஒரே நாள நவுத்தி விட்டான். நவுத்தி விட்டா. பக்கத்துல 2 சொக்கோ இருக்கும். லேசா பண்டா பண்ணோம். இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? என்னடா பண்றது? சமாளிக்கிறேன். ஐயா, காசு கொஞ்சம் குறையுது. காசு கொஞ்சம் குறையுதா? எவ்வளவு குறையுது? 93 வள்ளிக்கு 70 வள்ளி தான் குறையுது. அவ்வளவுதான். 70 வழி தான் குறையுது. 93 வெள்ளிக்கு 70 வெள்ளி தான் குறையுதா? சார், கிரெடிட் கார்டு பண்ணுங்களா? கிரெடிட் கார்டு போடாம் கொய்யா. டேய், முதல்ல பேங்க் புக் வச்சிருக்கியா? அப்பயே நான் நினைச்சேன், அவுட்டான கலர் தலையில அடிச்சுக்கிட்டு அளவுக்கு மீறி பந்தா பண்ணும் போதே நினைச்சேன்டா இப்படி ஏடா குடமா ஏதாச்சும் நடக்கும்னு. என்னது 70 வெள்ளி தரையில 70 வெள்ளி? டேய் பையா, இப்ப நான் சாப்பிட்ட மங்கே கழுவுறீங்க. இன்னைக்கு வந்து சட்டியும் பானையும் கழுவுறேன். வேற கொடுத்து வைக்காதீங்க. சும்மா நோய் நோய் பானையை கொண்டு போட்டுட்டு இருக்கீங்க. ஏய், எதுடா? எல்லாம் ஓ, அங்கதான் இருக்காரா? சொக்கோ சொக்கோ. அங்கதான் இருக்காரு. வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அக்காவை நான் பார்த்ததே இல்லடா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? எல்லாம் அந்த பிச்சைக்காரனால வந்தது. வந்துட்டு 2 வெள்ளி கேட்டா கொடுத்துட்டு வந்தானே, கொடுத்துட்டு வந்தானே. குடுக்காதடா, ஜொக்கோ இருக்குடா. குடுக்காதடா, ஜொக்கோ இருக்குடா. பாத்தியா? ஜொக்கோ ஏற எடுத்து பாப்போம். நான் தான் அறிவில்லாம சொல்லிட்டேன். உனக்கு எங்க போச்சான்? கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரமேஷ் பாக்குறதுக்கு. இதுக்கு தான் மைக்கேல் ஜாக்சன் ஒன்று சொன்னாரு. என்னது? தண்ணியில பானையை கழுவலாம். பானையில தண்ணியை கழுவ முடியுமா? உனக்கு இது பத்தாதடா. பத்தவே பத்தாது. ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? பத்தாதுடாவா? 1 2 3 4 5 மொத்தம் 15. இன்னைக்கு நல்ல கொலெக்ஷன். பிச்சைக்கார வர பணக்காரன். வர நாட்டுல பல பேர் இழிச்ச வேணா மாறிட்டு இருக்காங்க. பாய் பாய், இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியது. ஆட்டனாங்க இங்கேயே இதாயிட்டாங்களா? வேலை செய்யறாங்க. உங்க 2 பத்தி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இவ ஆடுறாண்ட பசிக்கிறாத்து அக்கா மகன். நான் இடியமன் பெருமா மகன். தெரியாது, எங்களை தெரியவே தெரியாது. தெரியல. என்னடா சாப்பிட்ற? என்னடாவா? உன்னத்தாண்டா என்னடா சாப்பிட்ற? சூடா என்ன இருக்கு? அடுப்பு இருக்கு. இல்லப்பா, சில்லுன்னு ஏதாவது இருந்தா கூட. ஐஸ் பெட்டி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ ஓஹோன்னு ஒரு ரொட்டி போட்டு கொண்டா போ. ஓஹோன்னு ஓஹோன்னு. ஆமா. நீ எதுக்கு இங்க நிக்கிற? வேற என்ன கொட்டிக்கிற? ஏதாவது பேப்பர் தோசை தான் கொண்டு வா போ. பேப்பர் தோசை. ஐயோ, இன்னைக்கு எப்படி இந்த பையன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? நேற்று வேற இவனை மாட்டி விட்டு தப்பிச்சிட்டோம் நாம. ஒரு திணிசா பேசுறாங்க.
மரியாதையா வைக்கிறது. உனக்கு என்னடா மரியாதை? ஆமா இது என்ன இது? ஓஹோ ரொட்டி. ஓஹோ ரொட்டியா? நீங்க ஓஹோன்னு கேட்ட. பரவாயில்ல, அதுக்கு நான் பேசாம தோசை சாப்பிட்டு போறேன். அதுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. என்னடா எல்லாம் சண்டை போடுற மாதிரி வரீங்க? இது என்ன இது? தோசைக்குள்ள பேப்பர் இருக்கு. பேப்பர் தோசை? என்னது? பேப்பர் தோசை? பேப்பர் தோசையா? முட்டை தோசையில என்ன இருக்கும்? முட்டை. வெங்காய தோசையில வெங்காயம். பேப்பர் தோசையில பேப்பர். நல்ல வேளை நான் பிளேட் தோசை கேட்கல. அதுவும் ரெடி பண்ணிடுவோம். சாம்பார் எங்க ஊத்துறது? ஊத்தியா? தலையில ஊத்து. தலையில முறைச்சி தவிர்த்து தைங்க. சார் என்ன சார் ஆச்சு? என்ன வேலைக்கு ஆள் வச்சிருக்கடி? உப்பு நாள் சாம்பார்ல எடுத்து மேல ஊத்துறாங்க. டேய் கூவிங்களா, எதுக்குடா கஸ்டமர் மேல உப்பு இல்லாத சாம்பார் எடுத்து ஊத்துறீங்க? மன்னிச்சிருங்க பாஸ். இப்போ உப்பு போட போறாங்க. இது உப்பு இல்லாத சாம்பார், இது உப்பு போட்ட சாம்பார். இப்போ ஊத்துறேன். அட பாருங்களா டேய். ஐயோ எங்கே போயிட்டாருங்களே. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கானா அண்ட் ரமேஷ் காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா? காமெண்ட் பாக்ஸில் வந்து அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம், அடுத்து என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் நிறையா ட்ரெய்லர் ரியாக்ஷனும் பண்ண போகிறேன். அதே மாதிரி காமெடி சீன்ஸும் வீடியோ பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நிறைய வீடியோ இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் தேவித்திரன். இது தேவ் ரியாக்ஷன்ஸ். பாய்.